ஹலோ காய்ஸ். நான் வந்து குருமூர்த்தி. நானும் பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா பிஎன்ஐஎஸ் வந்து சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நானும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த 22க்குள்ள அப்ளிகேஷனாக அனுப்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன்னு பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்காகவும் தென் பார்த்தா அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் கூப்பிட்டு பார்த்தா நான் வந்து காலேஜில் சூஸ் பண்ணலையா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தா தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தா அரௌண்ட் ஒரு 12-13 காலேஜஸ் வந்து இங்கே இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு காலேஜும் கால் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் வாங்கிங்க, இப்போ கவர்மெண்ட் கோட்டா எந்த மாதிரி இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்கன்னா கேட்டு வச்சுக்கேன். இப்போ கவர்மெண்ட் கோட்டா எப்படின்னு பார்த்தோன்னா வந்து கவர்மெண்ட் வந்து சீட்டு வந்து நமக்காக கொடுப்பாங்க. இந்த பையன் வந்து கவர்மெண்ட் கோட்டா கீழே படிக்கலாம், ஃபீஸ் கம்மியாவாங்க அந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. இது செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணால் அது தனி இன்னொரு கவுன்சிலிங் வைப்பாங்க, அது தனி. ஓகே, அது எப்படின்னு பார்த்தா வந்து நாம் வந்து எந்த காலேஜ் அந்த காலேஜ் போய் பேசிட்டு அங்கே போய் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுவோம். அது பார்த்தா அதுவும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் காசு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தா அரௌண்ட் பார்த்தோன்னா 2.5 lakh வாங்குவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இதே நாம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் கோட்டா கீழே வரும். இப்போ கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம கட் ஆஃப் வச்சு கொடுப்பாங்க. இது எந்த மாதிரி கட் ஆஃப்னு பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து ஒரு 150 மேலே எடுத்திருக்கீங்க, அது 140 to 140 மார்க்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிரும். ஓகேவா. வந்து ஒவ்வொரு காலேஜ் எப்படி இருக்குது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்தோன்னா வந்து 1.25 வந்து சொல்லியிருப்பாங்க. 1.25 வந்து வெறும் ஃபீஸ் மட்டும்தான், அது மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அது மட்டும் தான் கேட்டிருப்பீங்க அந்த அர்ஜென்ட் டைமில். இப்போ அதை தாண்டி ஃபீஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. படிக்கிற ஃபீஸ், புக் ஃபீஸ் வரும், எக்ஸாம் ஃபீஸ் வரும், கல்ச்சர் வைப்பாங்க அதுக்கு சொன்னீங்க ஃபீஸ் வரும். வேறு சொன்னீங்க எக்ஸ்ட்ரா பண்ணால் அரௌண்ட் பார்த்தா 1.75 வந்துடும் 1 இயருக்கு. இப்போ 4.5 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்க்கும் நீங்கள் வந்து 1.5 1.75 கட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹாஃப் இயர் பார்த்தா பாதி மட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த லாஸ்ட் இன்டர்ன்ஷிப்பில் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா அமௌண்ட் வரும்னு பார்த்தோன்னா ஒரு 50 தான் கிடைக்கும். 50ங்கிறது நான் சொல்கிறது மேக்ஸிமம் கிடைக்கும். லோவில் பார்த்தோன்னா ஒரு 10 கிடைக்கும். இது தமிழ்நாடுக்குள்ள மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.